பொதுக்காலம் 12ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வசனங்கள் 1 முதல் 15 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்கக் கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடி செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தன் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்போது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி, சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு அதிகாரம் 8 வசனங்கள் 5 தொடக்கம் 17 வரை. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நானும் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவன் செல்கிறான், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவன் வருகிறான். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவன் செய்கிறான் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை.
கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் விரும்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரம் பையன் குணமடைந்தார். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய இஸ்ரேல் இனத்தின் தந்தையாக கருதப்படுபவர் ஆபிரகாம். எத்தனையோ மனிதர்கள் ஆபிரகாமின் காலகட்டத்தில் வாழ்ந்த பொழுது கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வி நம்மில் எழும்பக்கூடும். இதற்கான பதிலை நாம் ஆபிரகாமின் வாழ்வில் பார்க்கின்றோம். கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி, ஆபிரகாமும் கடவுளை தேர்ந்தெடுத்தார் என்பதுதான். இந்த உலகில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே கடவுள் தங்களை தேர்ந்தெடுத்ததை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். இந்த உணர்வு மற்ற சராசரி மனிதர்களை விட ஒரு படி மேலானவர்களாக இவர்கள் தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள உதவுகிறது. கடவுள் தன் தரப்பில் எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை. எல்லா மனிதர்களையும் ஏதோ ஒரு சிறப்பு பணிக்கென்று தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் வெகு சிலர்தான் அவர்களது தரப்பில் கடவுளை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றவர்கள் ஏனைய மனிதர்களை விட அதிகமான நற்செயல்களை செய்கின்றனர், ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர், புண்ணியங்களை தங்களுடையதாக்குகின்றனர். இதன் காரணமாக கடவுளின் ஆசீர்வாதங்களை அதிகமாக தங்களுடையதாக்கிக் கொள்ளுகின்றனர். ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் தனக்கு தெரியாத யாரோ 3 நபர்கள் தன் கூடார வாயில் நிற்பதை ஆபிரகாம் பார்த்தவுடன் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்றார். இத்தகைய விருந்தோம்பலை அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மேற்கொள்ளுகின்றார் என்பது நாம் கவனிக்கத்தக்க விஷயம். எனவேதான் அவர்களாகவே முன்வந்து ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் பிள்ளை பேறு கிட்டும் என்ற செய்தியை சொன்னபோது சாராவால் நம்ப முடியவில்லை. காரணம், அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்கின்றார் வள்ளுவர். நல்ல விருந்தினரை முக மலர்ச்சியோடு போற்றுவனது இல்லத்தில் திருமகள் மனம் மகிழ்ந்து வாழ்வாள் என்பது அதன் பொருள். வள்ளுவரின் இவ்வார்த்தைகள் ஆபிரகாமில் செயலாக்கம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது அந்த 3 நபர்களுக்கு அவர் விருந்தோம்பல் செய்தது கடவுளுக்கே விருந்தோம்பல் செய்ததாக இருக்கிறது என்கிற செய்தியை நாம் அங்கு பார்க்கின்றோம். இதுபோக இன்னும் பல நல்ல குணங்களை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். மற்ற சராசரி மனிதர்களை விட பல விஷயங்களில் அவர் ஒருபடி மேலானவராக இருந்தார். மனைவியோடு நல்ல உறவு கொண்டவராக விளங்கினார். சாராவை அவரது நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவரிடம் இருந்தது. தன் சகோதரன் லோத்து தனக்கு தேவையான நிலப்பகுதியை அவனே முதலில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றார். பாவத்தில் மூழ்கி கிடந்த சோதோம் குமாரா மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, இத்தகைய நற்குணங்கள் அனைத்தும் தன்னை தேர்ந்தெடுத்த கடவுளை ஆபிரகாம் தேர்ந்து கொண்டதற்கான சாட்சியாக அவர் தன் வாழ்வில் அணிந்து கொண்டவை. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தேர்ந்தெடுப்பது மட்டும் போதுமானது அல்ல.
நாம் கடவுளை தேர்ந்தெடுப்பது அதைவிட முக்கியமானது. கடவுள் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மட்டும் போதுமானது அல்ல, நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதைவிட முக்கியமானது. கடவுள் நம்மை தன் பிள்ளைகளாக தேர்ந்தெடுப்பது மட்டும் போதுமானதல்ல, நாம் அவரை நம் தந்தையாக தேர்ந்தெடுப்பது அதைவிட தேவையானது. ஜெபம். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவருமே உம்மால் சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக எம் செயல்பாடுகள் இருப்பனவாக. ஆமேன்.